சிறகடிக்க ஆசையை சீரியல்ல விஜயாவ மீனாவோட வீட்டுல ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றாங்க. ஆனாலும் இந்த விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்துகிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களையே. புது எண்ணெயில தானே சுடப் போறீங்க, அப்படி இப்படின்னு நல்லா தானே சமைக்கிறீங்க, நல்லா சுத்தமா இருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் வேணும்னே அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதையும் அவங்க சகிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, ரோகிணி மறுபடியும் மனோஜோட கடைக்கு வந்து மனோஜோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாலியா ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க நம்ம மனோஜோட வக்கீல் வந்துடுறாங்க. வந்து இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மனோஜ தனியா கூட்டிக்கிட்டு போயி, எதுக்காக இப்ப டைவர்ஸ் வேணும்னு கோர்ட்ல அப்ளை பண்ணீங்க? சேர்ந்து வாழணும்னா இப்பயே சொல்லிடுங்க. கேஸ வாபஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ வேலைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு அப்படிலாம் இல்ல. அவ ஏதோ கடையில ஏதோ பொருள் வாங்குறதுக்காக தான் வந்தா, அப்படி இப்படின்னு மனோஜ் பிளேட்டையே மாத்தி பார்க்குறாப்புல. நான் வக்கீலு, என்கிட்டயே பொய் சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த வக்கீலும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயாவ மறுபடியும் காமிக்கிறாங்க. விஜயா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுப்புட்டு மறுபடியும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முத்துவும், நம்ம அண்ணாமலையும் விஜயா வீட்ல எப்படி சாப்பிடுவா? அவ சமைச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. ஒரே அட்ராசிட்டியா தான் இருக்கு. அந்த நேரத்துல விஜயாவுக்கும் ஒரு ஃபோன் வருது. முத்துவுக்கும் ஒரு ஃபோன் வருது. விஜயாவுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் தான் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மனோஜும், ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாம கேஸ வாபஸ் வாங்கிடலாம். இதுக்கப்புறம்லாம் அவங்க வந்து நேரா சேர்ந்து வாழன்னு தான் சொல்லப் போறாங்க. இதுக்கு எதுக்கு கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல நம்ம முத்துவுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றேன்னு ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் சொன்னார் இல்லையா? அவரு தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு. இப்ப முத்துவும், மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர அழைச்சுக்கிட்டு நேரா அந்த ஃபைனான்சியரோட ஆபீஸ்க்கு போக போறாங்க. அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.